ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிதிஷ் வந்து சமபோதையில் வீட்டுக்கு வராங்க. இன்றைக்கி வந்து அதிர்ச்சியாக இருக்க நிதிஷ் குடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி உடனே நிதிஷோட அப்பா அம்மா கிட்ட வந்து பேச வராங்க. அதுக்குள்ளே நிதிஷோட அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க, நிதிஷ் மறுபடியும் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிதிஷோட அப்பா, எல்லாம் ஒன்றால் தான், வீட்டில் வந்து நீ கவனிக்க முடியாதா, அவனை என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. சரி இனியா நிதிஷ் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படியே அவங்க அப்பா சொல்லி முடிக்கும். இனியா கரெக்டாக வராங்க. என்னாச்சு அங்கிள் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நிதிஷோட ஆமாம் குடிச்சிருக்கான், என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அப்படி கெட்ட பழக்கம் உள்ள பசங்கள்கிட்டையும் என் பையன் பழக மாட்டான், ஆனால் அவனே நீ குடிச்சிக்க வச்சுருக்கேன்னா அதுக்கான காரணம் நீ தான், கட்டின பொண்டாட்டி முன்னாள் கதனோட பேசினா எந்த புருஷனால தான் தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பழம் இனியா மேலே போட்டுறாங்க. இன்னைக்கு வந்து ஆனால் சந்தேகமாக இருக்குது, எப்படி ஒருத்தர் இப்படி குடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சந்தேகமாக இருக்குது. அடுத்தது வந்து பாக்யா வீட்டில் பாக்யா மாமியார் வந்து இப்படி பேசினதை வந்து யார் ராதிகா இருக்காங்களோ அவங்க பாக்யா கிட்டே சொல்லிடுறாங்க. இப்படிலாம் அவங்க என்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. பாக்யாவுக்கு என்ன அது இப்படி பண்ணியிருக்காங்க, ஒன்றும் இல்லைன்னா இன்னொன்று அவங்க பிள்ளை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க, மற்றபடி என்னையும் ராதிகாவை பற்றி யோசிக்க மாட்டுக்காங்க, அவங்க பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பாக்யாவுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துடுது, பேடு அபிப்பிராயம் வந்துடுது கோபியோட அம்மா மேலே. இதுதான் என்னோட எபிசோட் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.